மண்டே மார்னிங் கிட்டத்தட்ட நம்மளுக்கு சம்மர் ஹாலிடே முடியிற கண்டிஷன் வந்துருச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு 1 வீக்கில் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இனி அதே டே ரொட்டீன் அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த டைம் சம்மர் கொஞ்சம் பரவாயில்லன்னே சொல்லலாம். நல்ல மழை இல்லைன்னா வெயிலுக்கு வந்து சுத்தமாகவே இருக்கவே முடியாது. குளிரில் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருந்துக்கலாம். இந்த வெயிலில் வந்து சுத்தமாகவே இருக்க முடியாது. குளிர்காலத்தில் கூட இந்த சளி ஜலதோஷம்லாம் சுத்தமாக பிடிக்கிறதில்ல. கரெக்டாக அந்த வெயில் காலத்தில் தான் நல்லாவே பிடிக்குது. குட்டி ஷாப்பிங் தான் போயிருந்தோம் இன்றைக்கி. தம்பிக்கு எல்லா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தோம். பார்த்தா இங்கே கொஞ்சம் ஆஃபரெல்லாம் கொஞ்சம் நார்மல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வந்து ஆஃபரெல்லாம் கொஞ்சம் அவ்வளோக்கா இல்லை. அதனால் இங்கே தம்பிக்கு தேவையானது அந்த திங்ஸு ஸ்கூல் திங்ஸு எல்லாம் நான் வாங்கலை. சரி ஸ்நாக்ஸாவது வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். நான் எப்பயுமே தம்பிக்கு வந்து வாட்டர் கேன் ஆகட்டும், டிஃபன் பாக்ஸ் ஆகட்டும், எதுவுமே எக்ஸ்பென்சிவாக வாங்கவே மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக அதை உடச்சிருவாங்க, இல்லைனா ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் இப்போ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டர் கேன் 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். அப்படி எடுக்கும்போது வந்து ஒரு 6 மந்த் ஒரு 4 மந்த் அந்த மாதிரி கொண்டுட்டு போயிடுவேன். அது ஓகேவாக இருக்கும். அவனுமே கொஞ்சம் உடைச்சாலுமே நம்ம குழந்தைங்கள திட்டணுங்கிற அவசியமே இருக்காது. அதுலேயே நம்ம கொஞ்சம் கொண்டுட்டு போயிடலாம். எக்ஸ்பென்சிவாக இருந்தால் அதை உடச்சிட்டா நம்மளுக்கும் கஷ்டம், குழந்தைங்களையும் நம்ம திட்டிகிட்ருப்போம். இந்த சம்மர் வெக்கேஷனில் தம்பிக்கு வந்து நான் ஓகே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் நான் அவனுக்கு பழக்கணுன்னா நான் நீச்சல் தான் சொல்லுவேன். ரொம்பவுமே இது பண்ணி நான் நீச்சல் எப்படியோ ஒன்று ரொம்ப பயந்துட்டு இருந்தான் தண்ணினா. எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃபுல் சேஃப்டியாக கற்றுக் கொடுத்தாச்சு. ஓரளவுக்கு கற்றுட்டான். நீ நெக்ஸ்ட்டு சம்மர் ஹாலிடேயில் கொஞ்சம் அப்படியே நம்ம மேனேஜ் பண்ணோன்னா கற்றுக் கொடுத்துர்லாம். யாருக்கெல்லாம் இந்த இலந்த வடை ஞாபகம் இருக்குது? எனக்கு பர்டிகுலராக இலந்த வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கும்போது நானும் கொஞ்சம் எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டோம்.